அதுக்காக தான். இப்போ வயரோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக எங்கே இருந்தாலும் வந்து வயர் கனெக்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் வந்து ஹீட் போகிற இடம். ஸோ உங்களுக்கு அங்கனக்குள்ளேயே வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹீட் வெளியேறுற மாதிரி ப்ளேஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி தான் வந்து ப்ளக் வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து இந்த 2 பேஸ்கெட் வந்து ஓப்பன் பண்ணுறதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நீங்கள் இதில் க்ளோஸ் பண்ணுறப்ப லைட்டாக வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். நான் அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுக்காகனா ஏர் வந்து ஒன்று போல் வந்து சுற்றணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். இதுதான் வந்து அந்த ட்ரே, உள்ளுக்குள்ளே இருக்கிற ட்ரே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து டிஷ்வாஷர் சேஃபாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஈஸியாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கழுவணும் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இதை தனியாக எடுத்து கழுவிக்கலாம். இதை வந்து இந்த ப்ரஷ்ஷை அந்த மாதிரி தேய்ச்சிடாதீங்க. இது ஃபுல்லாமே வந்து நான்ஸ்டிக் கோட்டிங். ஸோ உங்களுக்கு போயிடும். நீங்கள் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கிற வரைக்கும் தான் ஒட்டாமல் க்ளீனாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிடாதீங்க. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப நல்லா க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தது வந்து 3 லிட்டர்ஸ். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பெரிய பேஸ்கட். இந்த பெரிய பேஸ்கட்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 லிட்டர். இப்போ சின்ன பேஸ்கட்டில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி சேம் டிசைன் தான் வந்து இந்த பெரிய பேஸ்கட்லேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சின்ன ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெரிய ட்ரே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கம்மியான அளவில் குவான்டிட்டியில் வந்து நீங்கள் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 லிட்டர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அதிகமாகவே வச்சு நான் குக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 6 லிட்டர் பேஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஸ்மால் ட்ரே இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் பெரிய ட்ரேவே இருக்குது. இந்த மாதிரி வந்து ட்ரே வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிச்ச ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ்கெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1 டைம் தான் வந்து நீங்கள் குக் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 சைடு சிக்கன் குக் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ அட் அ டைமில் வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுதான் வந்து ஏர் ஃப்ரையரோட டாப். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பட்டன் இருக்குது. எல்லாமே டச் தான். ஆன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 பேஸ்கெட் வந்து காமிக்குது. 1, 2. இப்போ வந்து நீங்கள் 1 பேஸ்கெட், அதாவது வந்து ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு பேஸ்கெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுதான் டெம்பரேச்சரை நீங்கள் வந்து கூட்டணும்னா கூட்டிக்கலாம், குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம்.